everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Actually நம்ம எல்லாருமே MVST பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 7th-10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வரைக்கும் யார் வேணா அட்டென்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஆனா இந்த ஆன்சர்ஸ் ஷீட்டை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, அதாவது எப்படிலாம் ஃபில் பண்ண போறீங்க, இந்த ஆன்சர் ஷீட்டுக்காக நீங்க என்ன ஃபில் பண்ணும் அண்ட் அதை எப்படி ஃபில் பண்ணும், இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் MVSTக்கு ரெஜிஸ்டர் பண்ணலையோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 7th-10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே பசங்களா, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன மேம் பண்ணும்? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏன்னா இன்னும் நமக்கு 2 நாள் தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஹரி அப். இந்த ஒரு நாள் அண்ட் நாளைக்கு மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த ஒரு எக்ஸாம் ஃப்ரீ, சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் MMS NMSS சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும். அது எல்லாத்துக்குமே இது ஒரு ப்ரீ நாலேஜா இருக்கும். டெஃபினெட்லி அது எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சூப்பர் வின்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணலாம். அண்ட் 10th and 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா some PDFs will be given from our sites. ஓகே, இதுல எல்லாமே இந்தந்த சென்டர்ஸ் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம OMRக்கு எப்படி ஃபில் பண்றது பார்த்துடலாமாடா பசங்களா? ஓகே, ஸோ இன்னும் யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் ஐ எம் யோர் ஜனஸ்ருதி. இப்போ நாம என்ன ஃபில் பண்ண போறோம், எப்படி ஃபில் பண்ண போறோம் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ரோல் நம்பரை எழுத சொல்லுவாங்க, சரிங்களா? எங்கே எழுத சொல்லுவாங்க? இன்க்ளூடிங் உங்களோட புக்லெட்லேயும் சரி, உங்களோட OMR ஷீட்லேயும் சரி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோல் நம்பர்ஸாக இருக்குன்னா அந்த ரோல் நம்பர்ஸையும் நீங்கள் ஆன்சர் ஷேட் பண்ணுற மாதிரி அழகாக அந்த ரோல் நம்பர்ஸை ஷேட்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதை நீங்கள் என்ட்ரியும் பண்ணணும். இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஆன்சர் ஷீட்ஸ் வந்து மற்றவங்க கூட ஷஃபிள் ஆயிரும். ஸோ மார்க்கும் கோவிந்தா, ஓகேங்களா? ஸோ இதை ப்ராப்பராக கவனமாக பண்ணணும். அண்ட் 10 நிமிஷம் உங்களுக்கு எப்பயுமே இது எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நேம் ஃபில் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்கூல் நேம்ஸ் என்ன, சிட்டி எங்கே, பேரண்ட் நேம் எங்கே, இதெல்லாம் எழுதுறது தான். அண்ட் பேரண்ட் மொபைல் நம்பர், என்ன கிரேட்ல இருக்கீங்க, போர்டுனா என்னன்றது எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன். போர்டு அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டா இல்லை CBSE ஸ்டூடெண்ட்டா இல்லை ICSE ஸ்டூடெண்ட்டான்னு பார்க்குறது, சரிங்களா? உங்களோட ஸோ மேம் ஸ்டேட் போர்ட்னா ஜென்ரலி நம்ம CBSE கிடையாது, ICSE கிடையாதுன்னா நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களோட போர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், ரைட்டாடா பசங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன பெண்ணை நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொஸ்டின் வருமா? ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூ ஹாவ் டு யூஸ் பிளாக் பாயில் பாயிண்ட் பென். அதாவது பென் இங்கு பெண்ணு கிடையாது, நம்ம லெட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிளாக்ல லெட் பென்னை தான் நம்ம யூஸ் பண்ணோம் இந்த OMRக்கு ஃபில் பண்ண, சரிங்களா? அப்போதான் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கணும். ஸோ OMR ஷீட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் இதில் என்னென்ன ஃபில் பண்ணுன்றதை உங்களோட இன்விஜிலேட்டர் 10 நிமிஷம் பொறுமையாக சொல்லுவார். அவர் சொல்லும் போது பொறுமையாக கேட்டு செய்யுங்க, எந்த அவசரமும் படாதீங்க. ஏன்னா OMR ஷீட் ஒன்று தான் நம்மளுக்கு தருவாங்க. அதில் எரர் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு OMR தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட் ஷேடிங்கை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி லைட்டாலாம் ஷேட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டார்க்கான ஷேட் பண்ணும். அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும், பாதியாக ஷேட் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. அந்த சர்க்கிள்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த சர்க்கிளை ஃபுல்லாக டார்க்காக ஷேட் பண்ணுங்க, லைட்டாக ஷேட் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து மிஷினால் எடுத்துக்க முடியும். அண்ட் ஒரு கொஸ்டின்ஸ்லேயே 2-3 ஷேடிங் இருக்கக்கூடாது. ஒரு ஆப்ஷனில் மட்டும் தான் உங்களோட பென்சிலே பட்டிருக்கணும், மற்ற எந்த ஆப்ஷன்ஸ்லையும் பட்டிருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வேறு ஆப்ஷன்ஸில் இருந்தால் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூ ஜஸ்ட் அவாய்ட் இட், இல்லைனா மிஷின்ஸ் வந்து கொலாபரேட் ஆயிரும். அண்ட் செகண்ட் விஷயம், OMRக்குனா ஷேட் தான் பண்ணணும். இந்த மாதிரி டிக் மார்க் போடுறது, கிராஸ் மார்க் போடுறது அதெல்லாம் கூடாது, சரிங்களா? ஒன்லி ஷேடிங் நல்லா கிறுக்கி விடணும், சரிங்களா? நல்லா டார்க்காக ஷேட் பண்ணணும். இது எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, OMRக்கில் நம்ம இரேசர்ஸோ பெலிகானோ யூஸ் பண்ணக்கூடாது. இரேசர்ஸ்னால் பென்சிலுக்காக, ஸோ இங்க் இரேசர்ஸ் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, பெலிகானோ யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி 4-5 டைம் பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுமானா எஸ் இந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும்னு பண்ணுங்க, சரிங்களா? அண்ட் ரஃப் ஒர்க் எதுவுமே பண்ணாதீங்க ஷீட்டில். ஸோ நம்மள நிறைய அழிவாளிகள் இருப்போம், சயின்டிஸ்ட் இருப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம யோசிக்கணுன்ற பேரில் OMRக்கில் அங்கங்கே எங்கேயாவது ஷேட் பண்ணிக்கிட்டே யோசிப்போம். அது நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட சப்கான்ஷியஸில் வந்துடும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் OMR ஷீட்டில் பண்ணுறீங்க, அந்த OMR ஷீட்டை OMR ரீடரில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு மிஷின் தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கால்குலேட் பண்ண போது. ஸோ நீங்கள் பண்ணுற ஷேடை வச்சு தான் அது கால்குலேட் பண்ணும். ஸோ எங்கேயுமே அதிகமாக ஷேட் பண்ணாதீங்க. ஒன்லி ஆப்ஷன்ஸ் அந்த சர்க்கிள்ஸ்குள்ளே மட்டும்தான் உங்களோட ஷேடிங் இருக்கணும். அதை தாண்டி எந்த ரீஜன்லையும் ரஃப் ஒர்க் பண்ணுறது அதை எதுவுமே பண்ணக்கூடாது, சரியாடா பசங்களா? அண்ட்
ஃபோல்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கசக்கி போடுறது, பின் மடிச்சு வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கூடாது. உனக்கு எப்படி கொடுத்தாங்களோ அழகா அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். சரியாடா பசங்களா? அண்ட் லாஸ்ட், ஸோ இதுதான் உங்களோட ஓஎம்ஆர்க்கு ரீடர். ஸோ இதில் இப்படி கொடுத்துருவாங்க, அது பாட்டு ரீட் பண்ணி ஓகே இது இவங்க வந்து இவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்காங்க அப்படின்னு இந்த மிஷின் தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகுது. ஸோ நிதானமாக நான் சொன்ன எந்த மிஸ்டேக்ஸும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க பசங்களை. ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு சில ப்ராக்டிஸ் வேணும். எவ்ரி டைம் ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன எரர்ஸ்லாம் போக, இதுதான் கம்ப்ளீட் ஷேடிங். உன்னோட கரெக்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பாருங்க, நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக டார்க்காக ஷேட் பண்ணியிருக்கோமா. அண்ட் தப்பான மெத்தட்னா அந்த டிக் போடுறது, ராங் போடுறது, பாதி அதாவது எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்கறது, பாதி மட்டும் ஷேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இல்லை, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். இதுதான் கரெக்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ரைட்டடா பசங்களா? ஸோ ஓகே, வி நீட் ப்ராக்டிஸ். ஸோ இன்னும் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலையோ அதுக்கான கொஷின்ஸ் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்ஸை நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் இதே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்விஎஸ்டி பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அதாவது மேத்தமெட்டிக்கல் மென்டல் எபிலிட்டி கொஷின்ஸ்னு 5 கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் மேக்ஸுக்கு மொத்தம் 20 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக மேக்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு 25 கொஷின்ஸ், சயின்ஸ் சைட்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் வருது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மேக்ஸ் சைட்லேருந்து 25 கொஷின்ஸ் 7th-10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ நாளைக்கு அதுக்கான வீடியோஸை உங்களுக்கு ரிலேட்டடாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ எவ்ரிவன், இன்னும் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியும் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ப்ராக்டிஸ். மறந்துடாதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நாளையோட க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே பசங்களா? ஸோ பாய்.